அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டேக் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டினா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இங்க பார்க்க போறோம். ஸோ இந்தியாவோட 44th யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா, மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அத பத்தி நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுக்குறோம். ஜூலை 2025 ஓகேவா? ஆக்சுவலி ஜூலை 2024ல வந்து ஆ நம்ம வந்து அதுக்கான ஒரு அப்ரூவலுக்கு அனுப்பியிருப்போம். 2025ல தான் நமக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஜூலை 2025ல நமக்கு மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிற அந்த ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இந்தியாவோட 44th சைட்டா வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஸோ மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ்னா என்ன அப்படிங்கறத இங்கே கொடுத்துருக்கோம். வாட் இஸ் இட் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு 12 ஃபோர்ட் ஓகேங்களா, 12 கோட்டைகளை தான் வந்து மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த லொகேஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால ஒரு 11 ஃபோர்ட் இருக்கு. என்னென்னங்கிறத லிஸ்ட் அவுட் பண்றோம். சால்கர், சிவ்னேரி, லோகட், கம்தேரி, ரைகட், ராஜ்கட், பிரதாப்கட், ஸ்வர்ணதுர்க், பன்ஹாலா, விஜய்துர்க், சிந்துதுர்க் அப்படின்னு சொல்லி ஒரு 11 ஃபோர்ட் வந்து மகாராஷ்டிரால இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் இருக்கு. அதனாலதான் இது வந்து முக்கியமா நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிறது ஜிஞ்சி ஃபோர்ட், ஆல்சோ நோன் அஸ் ட்ராய் ஆஃப் த ஈஸ்ட். ஓகேங்களா, கிழக்கின் ட்ராய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் 12 ஃபோர்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்பை எதனால சிக்னிஃபிகன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மராத்தாஸோட மிலிட்டரி டாக்டிக்ஸ், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, எந்த மாதிரியான லொகேஷன்ஸ்ல வந்து அவங்க வந்து ஃபோர்ட்டை பில்ட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ் ஆபரேஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு, அந்த மாதிரியான ஒரு கான்டெக்ட் வந்து இதுக்கு இருக்கு. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, யூனிக் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ், கட்டடக்கலை அம்சங்கள் தனித்துவமாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சில இது வந்து ஹில் ஃபோர்ட்ஸா இருக்கு, மலைக்கோட்டைகளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஜிஞ்சி வந்து ஒரு மலைக்கோட்டையா இருக்கு, சிவ்னேரி, லோகத் இது எல்லாமே மலைக்கோட்டையா இருக்கு. ஒரு சிலது வந்து ஐலாண்ட் ஃபோர்ட், தீவு கோட்டைகளாக ஒரு சிலது இருக்கு. இது எல்லாமே அரேபியன் சீல இருக்கும், இந்த தீவு கோட்டைகள் எல்லாமே. ஓகேங்களா, அது வந்து மேரிடைம் ட்ரேடு, நேவல் ரூட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஃபோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி காடுகளுக்கு நடுவுலயுமே வந்து நிறைய ஃபோர்ட் வந்து வச்சிருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து கொரில்லா டாக்டிக்ஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். சரியா? சோ இப்ப இந்தியாவோட பொசிஷனை நம்ம பாக்குறோம். வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ல இந்தியாவோட பொசிஷன் டோட்டலா இந்தியாவில் எவ்வளவு இருக்கு, 44 சைட் வந்து இருக்கு. அதுல கல்ச்சுரல் சைட் அப்படிங்கிறது 32, நேச்சுரல் சைட் ஒரு 10 இருக்கு, கல்ச்சர் அண்ட் நேச்சுரல் மிக்சடா வந்து ஒரு 2 சைட் இருக்கு. வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து 6வது ரேங்க் கொடுத்திருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் வேர்ல்டு ஹெரிடேஜ். எவ்வளவு யுனெஸ்கோ பாரம்பரிய தளங்கள் இருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படையில பாக்குறப்ப இந்தியா 6வது இடத்துல இருக்கு. ஏசியா பசிபிக் ரீஜன்ல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. சைனாவுக்கு அடுத்தபடியா இந்தியா 2வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி டென்டேட்டிவ் லிஸ்ட், தற்காலிக பட்டியலில் இந்தியாவோட 62 ப்ரொபோசல்ஸ் நம்ம அனுப்பியிருக்கோம். அது எல்லாமே டென்டேட்டிவ் லிஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்க. சரியா? இப்போ இந்த யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கறத என்ன கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல் கிரைட்டீரியா. இந்த கல்ச்சுரல் கிரைட்டீரியா அப்படிங்கிறது ஹியூமன் கிரியேட்டிவ் ஸ்கில்ல ஷோகேஸ் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும், அல்லது நம்மளோட பாஸ்ட் கல்ச்சரை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். அதான் கல்ச்சர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வருது. ஓகேவா? ஸோ ஆர்கிடெக்சரல் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு மெக்னிஃபிஷன்ட் பில்டிங், எக்ஸாம்பிளுக்கு தாஜ்மஹாலை நம்ம சொல்லலாம். அது வந்து ஒரு ஆர்கிடெக்சரல் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறாங்க. ஹியூமன் செட்டில்மெண்ட் ஆரல்ஸ் லேண்ட் யூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வந்து அதிகமா பயன்படுத்தின, நேச்சரோட அதிகமா இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பிளேசஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் கிரைட்டீரியாஸ். இந்த கிரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கா, இதுல இருந்து ஏதாவது ஒரு கிரைட்டீரியா ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா கூட நமக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, ட்ரெடிஷன்ஸோட அசோசியேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ல வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அடுத்ததா நேச்சுரல் கிரைட்டீரியா நம்ம பார்த்தோம் இங்கே. கல்ச்சுரல் கிரைட்டீரியா, நேச்சுரல் கிரைட்டீரியா, அப்புறம் மிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி அதுலதான் கல்ச்சுரலை நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது நேச்சுரல் கிரைட்டீரியா அப்படின்னா எக்ஸெப்ஷனல் நேச்சுரல் பியூட்டி இருக்கணும். ஓகே, வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள். எர்த்ஸ் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எர்த்தோட டெவலப்மெண்ட்டை வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான எக்கோசிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி முக்கியமான பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் ரீஜியன்ஸ்க்கு எல்லாமே இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய தளம் அப்படிங்கிற ஒரு 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 அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படுது. சரியா? இப்ப மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதனுடைய மிலிட்டரி ஆர்கிடெக்சர், இந்த ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, இது வந்து கல்ச்சர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே நமக்கு வருது. ஸோ அந்த ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே தான் நமக்கு மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ஸ்க்கு யுனெஸ்கோ ஹெரிடேஜ், யுனெஸ்கோ பாரம்பரிய
தளம் அப்படிங்கிற அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க பெற்றிருக்கு. சரியா? ஸோ அத பேஸ் பண்ணி கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு கன்க்ளூஷன சொல்லி முடிச்சோம் அப்படின்னா பெஸ்ட்டா இருக்கும். சரியா? ஸோ அ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டரி மாடர்ன் இந்தியா டாபிக்ல வந்து லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த கல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுலருந்து ஒரு கொஸ்டின் அப்பப்ப வந்துகிட்டு இருக்கு. அதுலருந்து கரண்ட் அஃபேர்ஸா கேட்கணும்னு நெனச்சாங்கன்னா, இத கேட்கலாம் மேபி. சரியா? அதனால ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.